வணக்கம் நண்பர்களே, இது உங்களுடைய அன்புள்ள ஆறுசக்தி யூடியூப் சேனல். ஆறுசக்தி இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோம் தெரியுமா? எங்கள் ஊர் பக்கத்தில் ஓரி சுயம்பலிங்க சுவாமி கோயிலில் சனிக்கிழமை தோறும் நல்ல விசேஷம் உண்டு பார்த்துக்கோங்க. நானுமே சனிக்கிழமை தோறும் கோயிலுக்கு போவேன். போய் சாமி கும்பிட்டு வந்தால் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்படி கோபுர வாசல் வழியாக வந்து கடற்கரைக்கு தான் போயிட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க. கடற்கரையில் செம்ம காற்று செம்ம அலை அன்னைக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புது கோபுரத்துக்கான வேலை பணிகள் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த சிவன் கோயிலுக்கு வர பக்தர்கள் எல்லாருமே இந்த கடற்கரையில் குளிச்சுட்டு பெட்டிமண் சுமந்து போட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்பிறவியில் நமக்கு வந்து மண் தோசை இருந்துச்சுன்னா இந்த இந்த பிறவியில் வந்து நம்ம சிவன் கோயிலுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் கடலில் குளிச்சுட்டு பெட்டிமண் அள்ளி தலை சுமந்து எண்ணிக்கொண்டு கரையில் போட்டால் மண்தோஷம் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுனாமி ஆழி பேரலைகள் வந்து ஆனால் எந்த அழிவும் இல்லாமல் இந்த சிவன் காத்து கொடுத்தார் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கடற்கரையில் கால் நினச்சிட்டு அப்படியே தெப்பக்குளமெல்லாம் வழியாக வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கோயில் பிரகாரம் முன்னாடி பக்தர்கள் எல்லாருமே நின்னாங்க. இன்னும் நடை வந்து திறக்கல பார்த்துக்கோங்க. நானுமே அப்படி பிள்ளையாரை கும்பிட்றதுக்கு போனேன். அப்படி வளையல் கடையை பார்த்துட்டு அப்படி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு சாமியை நல்லா வேண்டிட்டு அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை நம்மளோட சாஸ்தா ஐயாவை கண்டிப்பாக கும்பிடணும். சாஸ்தா கோயிலுக்கும் போய் அங்கேயும் போய் சாஸ்தா சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அப்படி பார்த்திங்கன்னா இங்கே பிரம்மசக்தி அம்மனை வந்து கும்பிட்டுட்டு அப்படி நேராக வந்து சுயம்பலிங்க சாமி ஐயாவோட கோபுரத்துக்கு முன்னாடி வந்து நின்று அவரை கும்பிட்டேன். நடை திறந்துருந்துச்சு. நான் வந்து அந்த வழியே சுற்றி வந்து கோயிலுக்குள்ளே போனேன் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாமிக்கு மல்லி அரும்பு வாங்கி கட்டிட்டு கொண்டு போயிருந்தேன். கரெக்டாக நான் கோயிலுக்குள்ளே போனேன். கோபுரம் அந்த கொடிமரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நின்று சாமியை கும்பிட்டுட்டு அப்படி நான் கட்டி கொண்டு வந்த அரும்பை சாமிக்கு போட சொல்லி குருக்கள்கிட்ட கொடுத்துட்டு அப்படி சாமியை நல்லா நின்று மனதார நல்லா உருகி வேண்டிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிட்டு எனக்காகவும் வேண்டிட்டு வந்திருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.